அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் அகவல் அடுத்த 10 வரிகளின் பாடலும் விளக்கமும் பற்றி தெரிந்து கொள்வோம். சீதக்கலப செந்தாமரை பொன்பாத சிலம்பு பலகிசை பாட பொன்னறிஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேலி வயிறும் பெரும்பார கோடும் வேல முகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் 3 கண்ணும் மும்மத சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தாய் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உழந்தனில் புகுந்து. விளக்கம்: 2 செவியும் இலங்கு பொன்முடியும். அதாவது விநாயகர் பெருமானுக்கு அகன்ற 2 செவிகள் இருக்கின்றனவாம். எதற்கு என்றால் பக்தர்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் நுட்பமாக கேட்பதற்காக அவர் அந்த 2 செவிகளையும் பயன்படுத்துகிறாராம். இலங்கு பொன்முடியும். இலங்கு என்றால் பிரகாசம் என்ற அர்த்தம். இலங்கு என்றால் பிரகாசம். ஒளிர்கின்ற பொற்கிரீடமும். பொன்முடி என்பது ஞானத்தின் உச்சத்தையும் பேரொளியான சிவத்தன்மையையும் குறிக்கிறது. திரண்ட முப்புரி நூல். திரண்ட என்றால் ஒன்று சேர்ந்து அல்லது முறுக்கப்பட்ட. முப்புரி 3 இழைகள். நூல் என்றால் பூணல். 3 இலைகளை ஒன்றாக திரட்டி முறுக்கப்பட்ட நூல். 3 நூல்கள் சேர்ந்த பூநூலும் திகழொளி மார்பும் ஒளிவீசும் மார்பும் என்பது இதன் அர்த்தம். சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான. சொற்களால் விளக்க முடியாத. துரிய என்றால் சொல்லக்கூடிய உறங்கி உறங்காத விழிப்பு நிலையில் எழுந்த மெய்ஞானமாகிய அற்புத நிலையில் நிலைத்து நிற்கின்ற கற்பக களிரே. அற்புத நிலையில் நிற்கின்ற கற்பக மரத்தை போல விரும்பியதை கொடுக்கின்ற யானை முகத்தோனே என்று அர்த்தம். முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. மா பழா வாழை என்னும் முக்கணிகளை உண்பவனே, பெருச்சாலியை வாகனமாக கொண்டவனே, இந்த பிறவியிலேயே என்னை ஆட்கொள்வாயாக. தாயாய் எனக்கு தாய் எழுந்தருளி. தாயை போல் என் முன் தோன்றி மாயா பிறவி மயக்க மறுத்து தொடர்ந்து வரும் பிறவிகளுக்கு காரணமான அறியாமையை நீக்க வேண்டும். திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உழந்தனில் புகுந்து. திருத்தமானதும் முதன்மையானதும் 5 ஒலிகளின் சேர்க்கையுமான பிரணவத்தின் பொருள் எனக்கு தெளிவாக விளங்கும்படி என் உள்ளத்தில் சேர்க்க வேண்டும் என்பது இதன் அர்த்தம். நன்றி. நற்பவி.